மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 19. மனோரஞ்சன் குற்றாலத்திற்கு போகிறேன் என்று சொல்ல, பத்திரமா போயிட்டு வாங்க என்று மஞ்சரி சொல்ல, அதை கேட்டு அந்த பக்கம் விழுந்து விழுந்து சிரித்தான் மனோரஞ்சன். சிரிக்காதீங்க, நீங்க ஊருக்கு புதுசுல, அங்க பாறையெல்லாம் ரொம்ப வழுக்கும், அதான் சொன்னேன் என்று இந்த பக்கம் சினுங்கியபடியே அவனுக்கு விளக்கமளித்தாள் மஞ்சரி. சரிங்க பொண்டாட்டி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன், போதுமா? சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். அவன் கேட்க, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க பத்திரமா வந்தா போதும். அப்புறம் வண்டியை ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க, நிதானமா ஓட்டுங்க. மஞ்சரியின் அந்த வார்த்தைகளில் மனம் நெகிழ்ந்தான் மனோரஞ்சன். சற்று முன் தாய் ஜெயலட்சுமி அவனிடம் கூறிய அதே வார்த்தைகள், அச்சு பிசகாமல் காதலியும் அதையே சொல்ல அந்த ஆடவன் மனம் நெகிழ்ந்து போனதில் ஆச்சரியம் என்ன? ஒரு ஆண்மகனுக்கு பெண்ணிடம் என்ன தேவை? அவளுடைய அன்பும் நம்பிக்கையும் அக்கறையும். ஒரு காதலனாக உன்னை நான் நம்புகிறேன் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டாள். இப்பொழுது ஒரு தாயைப் போல அக்கறையோடு அவனை பராமரிக்கிறாள். தாய் ஜெயலட்சுமியும் அப்படித்தான். 2 வருடம் தனியாக அமெரிக்காவிலேயே தங்கியிருந்து படித்திருக்கிறான். ஆனாலும் கூட பக்கத்தில் எங்கேயாவது போகிறேன் என்று கிளம்பினாள். பத்திரமா போயிட்டு வாயா என்பார். தாயின் வார்த்தையில் இருக்கும் அதே அக்கறை துளியும் குறையாது மஞ்சரியின் வார்த்தையிலும் இருந்தது. காதலோடு சொன்னதால் அந்த அக்கறை தாயின் வார்த்தைகளை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு மனோரஞ்சனின் காதுகளில் ஒலித்ததோ. தோட்டத்தில்தான் இருக்கிறாள். போகும் வழியில் ஒரு முறை அவள் முகம் பார்த்துவிட்டு போக விரும்பினான் மனோரஞ்சன். ஆனால் அங்கே ஆட்கள் நிறைய இருப்பதாக சொன்னாளே. வேண்டாம், வீணாக வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது என்று முடிவை மாற்றிக்கொண்டான். சென்னையிலிருந்து அவனுடைய நண்பர்கள் எல்லாம் குற்றாலத்திற்கு குளிக்க வருவதாக சொல்லி அவனையும் தங்களோடு சேர்த்து கொள்ள வருமாறு அழைப்பு விடுத்தார்கள். அவனுக்கும் குற்றால அருவியில் குளித்து பல வருடங்கள் ஆகிவிட்டதால் ஆசை கிளம்பிவிட்டான். குற்றாலத்திற்கு சென்று நன்றாக அனைத்து அருவிகளிலும் குளித்து கொட்டமடித்துவிட்டு அவன் வீடு திரும்பிய போது இரவு மணி 2. கடமை தவறாத காதலனாக அவ்வப்போது தான் எங்கே இருக்கிறான் என்பதை அவளுக்கு செய்தியாக தெரிவித்ததோடு மட்டுமின்றி இரவு வீடு வந்ததையும் குறுஞ்செய்தியாக அனுப்பிவிட்டுத்தான் படுத்தான். காலையில் மனோரஞ்சன் விழித்தெழுவதற்கு 10 மணி ஆகிவிட்டது. ஒரு நாள் முழுக்க மஞ்சரியை காணாத தவிப்பில் தூக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து பார்த்துவிட்டு எழுந்து விட்டான் காதலியை காணப்போகும் உத்வேகத்தோடு. ஜெயலட்சுமியும் ஜெகநாதனும் அன்று எங்கும் வெளியே போகவில்லை, வீட்டில்தான் இருந்தார்கள். ஜெயலட்சுமி தன் பெயரில் இருக்கும் சொத்து ஒன்றை விற்க வேண்டுமென்று புரோக்கரிடம் சொல்லி வைத்திருக்க, அது சம்பந்தமாக பேச ஆட்களை அழைத்து வருவதாக சொல்லி இருந்தார் புரோக்கர். அதனால் கணவன் மனைவி இருவரும் வீட்டிலேயே இருந்தார்கள். படுக்கையில் கிடந்தவாறே போனில் மஞ்சரியை அழைத்து தோட்டத்து நிலவரத்தை பற்றி விசாரித்தான். ஐயோ, இப்ப வந்துடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து கபடி விளையாடிட்டு இருக்கோம். எக்ஸாம் டைம்ல என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? முதல்ல அவங்களையெல்லாம் விரட்டி விடு. எல்லாரும் இப்பதான் வந்தாங்க, அது எப்படி உடனே போங்கன்னு சொல்ல முடியும்? முடியாது. அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க. மஞ்சு மஞ்சு, எனக்கு ரொம்ப நாளா பொண்ணுங்க கூட சேர்ந்து கபடி விளையாடணும்னு ஆசை, நானும் வரட்டுமா? மச்சானுக்கு ஆசைதான். நிஜமாவே மச்சானுக்கு ஆசை தாண்டி மஞ்சுக்குட்டி, அந்த பொண்ணுங்க கிட்ட கேட்டு சொல்லேன். மனோரஞ்சன் சொல்ல, அடி அத்தி என்று அதிர்ந்து போனாள் மஞ்சரி. சுமாரா ஒரு பையனை பார்த்தாலே விடமாட்டார்கள். அவனை பச்சையாக பீத்து தின்னாத குறையாக வளைத்து வளைத்து சைட்டடிப்பார்கள். இதுல நம்ம ஆள் வேற கட்டு செட்டா சும்மா ஹீரோ கணக்கா இருக்கான். மேல பாஞ்சு அவனை பிச்சு எடுத்துருவாளுக. ஐயோ, அவ்வளவுகிட்ட இவனை விட்டா நம்ம கதி அதோ கதிதான். மஞ்சு முழிச்சுக்கடி என்று எங்கோ ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க, ஹலோ மஞ்சு, லைன்ல இருக்கியா? இருக்கேன் இருக்கேன் என்றாள் கடுப்பாக. என்ன மஞ்சு, நீ கேட்குறியா இல்ல நானே நேர்ல வந்து கேட்கட்டுமா? எது, நேர்ல வர்றானா? ஐயோ போச்சு போச்சு என்று உள்ளுக்குள் அலறியவள், இங்க பாருங்க, விளையாடாதீங்க, நீங்க ஒன்றும் அவங்க கூடலாம் விளையாட வேண்டாம். அப்போ உன் கூட விளையாடட்டுமா? அவங்க எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் நீ ஃபோன் பண்ணு, கொஞ்ச நேரம் நீ என் கூட கபடி விளையாடணும். அப்படி விளையாடுறதுக்கு நீ ஓகே சொன்னாதான் டீல். இல்லாட்டி ஃபோனை வச்சுட்டு நேரம் அங்கே வந்து அந்த கேர்ள்ஸ் முன்னாடி நிற்பேன். என்னையும் கபடி விளையாட்டில் சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சுவேன். எப்படி உன் வசதி? கொக்கியை இறுக்கமாக போட்டான் மனோரஞ்சன். இந்த மூஞ்சி எதிரில் வந்து நின்னாலே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவாளுங்க. இதில் இவன் கெஞ்ச வேற செய்வானாமே. இப்போதைக்கு சரி சரின்னு சும்மா தலையாட்டி வை மஞ்சு.
அப்புறமா பார்த்துக்கலாம். ம், சரி. ஆனா நான் ஃபோன்ல சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி வாங்க. சீக்கிரமா வந்துடாதீங்க. அப்புறம் இவனுங்க கிட்ட மாட்டிப்போம் என்று எச்சரித்துவிட்டு போனை வைத்தாள் மஞ்சரி. யமுனா இன்று வரவில்லை. அதனால் விளையாட்டு அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை. அவர்கள் கூட்டத்திலேயே யமுனா தான் குறும்புக்காரி. அனைவரின் இடுப்பை கிள்ளுவதும் கிச்சு கிச்சு மூட்டுவதும், அவளை விட குறைந்த எடையுள்ள உயரமுள்ள பெண்களை அலேக்காக தூக்கி தட்டாமலை சுற்றுவதுமாக விளையாடுகிறார்களோ இல்லையோ ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக இருக்கும். என்னதான் முத்தழகி எப்ப பாரு இடுப்புல கிள்ளி வைக்கிறா என்று யமுனாவை குறை சொன்னாலும் கூட யமுனா இருந்தால்தான் விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் விளையாட்டை சீக்கிரமே முடித்துக்கொண்டு கிளம்பிவிட்டார்கள் அனைவரும். பின் கதவை திறந்து தோழிகளை வழியனுப்ப சென்ற மஞ்சரி எதிரே வந்து கொண்டிருந்த யமுனாவை கண்டு உள்ளுக்குள்ளே திடுக்கிட்டாள். அட பாவிகளா, இன்னைக்கு ஒழுங்கா உட்காந்து படிக்க விட மாட்டீங்களா? இவ என்ன இப்ப வர்றா? 2 கையிலையும் பொடுசுகளை வேற பிடிச்சிட்டு வர்றா. ஐயோ, மறுபடியும் குளிக்க வருதுங்களோ? கலவரமாக அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் வந்து விட்டாள் யமுனா. மஞ்சு, நான் அக்கா அண்ணா அண்ணி எல்லாரும் திருச்செந்தூர் வரைக்கும் ஷாப்பிங் போறோண்டி. நீ பசங்களை கொஞ்சம் பாத்துக்கிறியா? இவங்களை கூட்டிட்டு போனா உருப்படியா ஒன்னும் பார்த்து வாங்க விட மாட்டாங்கடி. அதான் வீட்டுல வேற அம்மாவும் அப்பாவும் இல்ல. சக்கரை மச்சான் கூட வெளியில போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் மச்சான் ஃபோன் பண்ணுவாரு. இதே மாதிரி நீ வெளியே கொண்டு வந்து விட்டுரு, அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. ப்ளீஸ் மஞ்சு என்று சொல்ல வேறு வழி இல்லாமல் தலையாட்டிவிட்டு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு தோட்டத்திற்குள் வந்தாள் மஞ்சரி. 3 ஆண் குழந்தைகள், ஒரு பெண். 4வருமே 7 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள். அதிலும் சின்ன குட்டி அஸ்வினிக்கு வயது 2 தான். பேச்சு கூட வராது. மனோரஞ்சன் வேறு வருவானே, இந்த குழந்தைகள் அவனை பார்த்து விட்டால் வம்பாகி போகுமே என்று குழந்தைகளை பத்திரமாக கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு முன்கேட் பக்கத்தில் நின்று அவனுக்கு போன் செய்தாள். போனை எடுக்கவில்லை. ஆனால் ரிங்டோன் அவளுக்கு மிகவும் அருகாமையில் கேட்டது. சந்தேகத்தில் கதவை திறந்து கொண்டு பார்க்க வெளியே நின்றான். பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு அவள் அருகே வந்தான் மனோரஞ்சன். அதுக்குள்ள வந்துட்டீங்க? நீ போன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணவே இல்லை. அதான் கிளம்பி வந்துட்டேன். இப்பதான் வந்தேன் என்றவனிடம் குழந்தைகள் வந்த விஷயத்தை சொன்னாள் மஞ்சரி. குட்டி பசங்க தானே, அப்ப எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், ஜாலியா இருக்கும் என்று கிளம்பியவனின் கையை பிடித்து நிறுத்தினாள் மஞ்சரி. ஐயோ, யாராவது வீட்டில் போய் சொல்லிட்டா என்ன ஆகுறது? மஞ்சு, நாம் என்ன கள்ளக்காதலா பண்றோம்? இல்லல்ல, நாம லவ் பண்றோம். நீயும் எவன் பொண்டாட்டியும் இல்ல, நானும் எவ புருஷனும் இல்ல. நாம ஏன் பயப்படணும்? சொன்னா சொல்லட்டும் வா என்றவன் அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். அத்தியாயம் 20. சொல்ல சொல்ல கேட்காமல் தன்னையும் சேர்த்து இழுத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் வந்தவனை கடுகடுவென முறைத்துக்கொண்டே பின்னே வந்தாள் மஞ்சரி. வம்ப விலை கொடுத்து வாங்குறதுல ஒன்னா நம்பரால இருப்பான் போல இருக்கு. ஹாய் சில்ட்ரன், ஐ எம் மனோரஞ்சன் என்று தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டு கையில் வைத்திருந்த டைரி மில்க் சாக்லேட்டுகளை ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தான். மீதமிருந்ததை கவரோடு மஞ்சரியிடம் கொடுத்துவிட்டு, சில்ட்ரன்ஸ், சீக்கிரமா சாக்லேட் சாப்பிடுங்க, நம்மெல்லாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். கண்ணாமூச்சி ஆட்டம் என்றதும் பிள்ளைகள் கையிலிருந்த சாக்லேட்டை வைத்துவிட்டு ஹை ஹை என்று கைதட்டி குதூகலித்தார்கள். ஓகே, இப்ப சொல்லுங்க, யாருக்கெல்லாம் ஹைட் அண்ட் சீக் விளையாட தெரியும்? எனக்கு எனக்கு தெரியும் என்று ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு வந்தன இளம் குரல்கள். கடைசியாக எனக்கு எனக்கு என்றொரு கொஞ்சு குரல் கேட்க வேறு யாருமில்லை, குட்டி பாப்பா அஸ்வினிதான் அது. குழந்தையை கையில் தூக்கி கொண்ட மனோரஞ்சன் ஆச்சரியமாக விழிகளை விரித்து, அட, உனக்கும் கண்ணாமூச்சி விளையாட தெரியுமா என்று கேட்க முட்டை விழிகளை விரித்து அவனை உற்று பார்த்து ஆமாம் என்று தலையாட்டியது அந்த வாண்டு. முதலில் சாக்லேட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு அதன் பிறகு விளையாட்ட ஆரம்பிக்கலாம் என்று சொன்னான் மனோரஞ்சன். ஆனால் வாண்டுகள் விடுவதாக இல்லை. சாப்பிட்டுக் கொண்டே விளையாடலாமாம். என்ன ஒரு அறிவு! ஒளிந்தவர்களை கண்டுபிடிக்கும் பணி முதலில் மனோரஞ்சனுக்கு தான் கிடைத்தது. குழந்தைகளும் மஞ்சரியும் ஆளுக்கு ஒரு திசையாய் சென்று மறைந்து கொள்ள ஒரு மாமரத்து பக்கமாய் திரும்பி முகத்தை மறைத்துக் கொண்டு நின்ற மனோரஞ்சன் திரும்பினான். திரும்பியதுமே கண்ட காட்சியில் சட்டென்று சிரிப்பு வந்துவிட்டது. அடக்க முடியாத சிரிப்பு. அந்த கயிற்றுக்கட்டிலுக்கு கீழே ஒளிந்து கொள்வதாக நினைத்து உட்கார்ந்தபடியே மனோரஞ்சனை தனது முட்டை கண்ணை விரித்து பார்த்து கொண்டிருந்தது அந்த குட்டி வாண்டு. பார்த்து விட்டாலும் பார்க்காதது போலவே நடித்துக்கொண்டு குழந்தைகளை தேடி திரிந்தான் மனோரஞ்சன்.
ஆனால் குழந்தைகளை கண்டுபிடிப்பதா முக்கியம்? குழந்தைகள் அவன் தன்னை கண்டுபிடிக்க வருகிறானா என்று கவனிப்பதை விட கையில் இருக்கும் சாக்லேட்டை சாப்பிடுவதில்தான் குறியாக இருப்பார்கள். அதை நன்கு அறிந்து கொண்டதனால்தானே முதலிலேயே அவர்கள் கையில் சாக்லேட்டை கொடுத்து விட்டான். கண்ணாமூச்சி விளையாட்டை அவன் தேர்ந்தெடுத்ததே தன் கண்ணாட்டியோடு கட்டிப்பிடித்து ஆட்டம் போடுவதற்குத்தானே. எங்கே அவள்? இப்போது நிஜமாகவே அந்த தோட்டம் முழுக்க கண்களால் துழாவினான். பிள்ளைகள் மறைந்திருந்த இடம் நன்றாக தெரிந்தது. ஆனாலும் காட்டிக்கொள்ளவில்லை. தேடுவது போலவே நடிப்பை தொடர்ந்தான். ஆனால் எங்கு தேடியும் மஞ்சரியை தோட்டத்திற்குள் காணவில்லை. ஒருவேளை வீட்டுக்குள் மறைந்திருப்பாளோ? வீட்டிற்குள் இருந்தால் வசதிதான். எண்ணிக்கொண்டே உள்ளே நுழையும் போதே மஞ்சு வீட்டிற்குள் தான் இருக்கிறாள் என்பதை அவனுக்கு காட்டிக் கொடுத்தது அவள் எப்போதும் சூடியிருக்கும் ஜாதிமல்லி பூவின் வாசனை. வீட்டுக்குள் வந்தவன் அவள் வெளியே ஓடிவிடக் கூடாது என்பதற்காக பட்டென்று கதவை சாத்தி தாளிட்டு விட்டான். கள்ள சிரிப்போடு அமர்த்தலாய் நடந்து சென்று பீரோவின் பின்பக்கம் ஒளிந்திருந்தவளின் கையை பிடித்து வெளியே இழுக்க வெட்கத்தோடு சிரித்தாள் அவள். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆச்சரியமாய் அவள் கேட்க கண்களால் அவள் தலையில் இருந்த பூவை சுட்டிக்காட்டினான் மனோரஞ்சன். ஐயோ, நானே வம்படியா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டனா என்று சினுங்கினாள் மஞ்சரி. பிடித்திருந்த கையை விடாமல் அவளை அப்படியே தள்ளி கொண்டு போய் சுவற்றில் சாய்த்து இரு கைகளாலும் அணை கட்டி நின்றான் மனோரஞ்சன். அவனுடைய சூடான மூச்சுக்காற்று அவள் கன்னங்களை உரச குபீரென்று வியர்த்து விட்டது மஞ்சரிக்கு. ரஞ்சன், என்ன இது? மஞ்சரி மிரண்டு விழிக்க, ஓ இதுவா? இது என்னோட கை. அப்புறம் நான் மனோரஞ்சன் என்றான் கண்களில் குறும்பு கூத்தாட ஒரு உல்லாச சிரிப்புடன். விளையாடாதீங்க. ஐயோ மஞ்சுக்குட்டி, நான் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே விளையாடாதீங்கன்னு சொன்னா எப்படி? வேணாம், வெளியே போலாம். பிள்ளைங்க எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. இருக்கட்டும்டி, வெளியில இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உன்னை விட விவரம்தான். நீ தான் மக்கு மண்ணாங்கட்டி. பரவாயில்ல, நான் மக்காவே இருந்துட்டு போறேன். என்னை விடுங்க. யாராவது அதற்கு மேல் அவளை பேச விடவில்லை மனோரஞ்சன். அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த இதழ்களை பாய்ந்து கவ்வி கொஞ்சத் தொடங்கியிருந்தான் அவன். அவ்வளவு நேரம் திடமாக நின்று பேசிக் கொண்டிருந்தவள் அவன் தொட்டு அணைத்ததுமே விடவிடவென்று நடுங்க ஆரம்பிக்க ஒரு கையால் அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டு முத்தத்தை தொடர்ந்தான் மனோரஞ்சன். அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சாக்லேட்டும் அவள் உமிழ்நீரும் இவன் உமிழ்நீரும் கலந்து ஏதோ தேவாமிர்தத்தை குடிப்பது போல மிகுந்த பக்தி பரவசத்தோடு மஞ்சரியின் இதழமுதத்தை பருகிக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன். எவ்வளவு ஆக்ரோஷமாய் எரிந்து கொண்டிருந்தாலும் நீர்பட்டவுடன் நெருப்பு அணைந்துவிடும். அதுபோலத்தான் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தவள் அவன் தொட்டதும் அவனுக்குள்ளேயே அடங்கிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து அவளுடைய இதழ்களை விடுவித்தான் மனோரஞ்சன். குவிந்து நின்ற உணர்வுகளின் பாரம் தாங்காமல் அவன் தோள்களிலே முகத்தை புதைத்திருந்தாள் மஞ்சரி. அவள் தலையில் ஒய்யாரமாக வீற்றிருந்த ஜாதி மல்லிச்சரம் இவன் கன்னத்தை சில்லமாய் உரச மூச்சை இழுத்து சுவாசம் பிடித்து நைஸ் ஸ்மெல் என்று முணுமுணுத்துவிட்டு, மஞ்சு, லவ் யூ டே, மீ டூ என்று நாணத்தோடு நிமிர்ந்தவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தமிட்டுவிட்டு லேசாய் கடித்து வைக்க, என்னடி இது, பச்சை புள்ள கடிக்கிற மாதிரி கடிக்கிற என்றவன் அவள் காதோரமாய், மஞ்சு, வலிக்காம எப்படி கடிக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரட்டுமா என்று கிசுகிசுக்க அந்திவானமாக சிவந்தது மஞ்சரியின் முகம். அவள் கன்ன சிவப்பை ரசித்துக் கொண்டிருந்தவன் சட்டென்று அவள் கன்னத்தை பிடித்து அழுத்தமாய் கடித்து வைத்துவிட்டு வெளியே போய்விட்டான். சிரித்துக்கொண்டே வெளியே வந்தாள். அப்போது யமுனாவின் அண்ணன் மகன் மஞ்சரியின் போனை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். அத்தை, தேவா மாமா வெளியில நிக்கிறாங்களாம். எங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. நாங்க போகட்டுமா என்று கேட்க, அப்பாடி என்று ஒரு நீண்ட பெருமூச்சோடு பிள்ளைகளை கொண்டு அவனிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்ப வந்தாள் மஞ்சரி. அப்போது வீட்டின் பின்னால் இருந்து வந்தான் மனோரஞ்சன். எங்க போயிருந்தீங்க? இல்ல, ஒருவேளை அவர் உள்ள வந்துட்டா என்னை பாத்திரக்கூடாதுல்ல, அதனால வீட்டுக்கு பின்னால போய் நின்ன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவோ பெரிய வீரதீர சூரம் மாதிரி பேசுனீங்க. அவங்கெல்லாம் குழந்தைங்க மஞ்சு, சட்டுன்னு பார்த்ததை கேட்டதை மறந்துடுவாங்க. ஆனா ஒருவேளை இப்ப வந்த ஆளு வம்புக்கு அலையறவர்னு வச்சுக்கோ, ஊருக்குள்ள போய் எதையாவது தப்பும் தவறுமா பரப்பி விடுவாரு. நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அதனால அவர் என்னை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா உன்னை யாரும் தப்பு சொல்லக்கூடாது. அதுக்குத்தான். அவளுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறானே,
என்று உள்ளுக்குள் பெருமிதமாக இருந்தது மஞ்சரிக்கு. இந்த பிள்ளைங்க வந்ததுனால 1 ஹவர் வேஸ்டா போச்சு. சரி வாங்க படிக்கலாம் என்று அழைத்தவளை வினோதமாக பார்த்தான் மனோரஞ்சன். எது படிக்கலாமா? நீ என் கூட சேர்ந்து கபடி விளையாடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. நான் எப்ப ப்ராமிஸ் பண்ணேன்? வாயால சொன்னாலும் ப்ராமிஸ் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். வா, ஒரு ½ அன் ஹவர் விளையாடிட்டு அப்புறமா படிக்கலாம். மஞ்சு நாடியை தட்டி யோசித்துக் கொண்டிருக்க, இப்ப நீ என் கூட கபடி விளையாட வரலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிடுவேன். எப்படி வசதி? ஒற்றை புருவம் உயர்த்தி இதழ் கடித்து சிரித்தான் மனோரஞ்சன். ஆளு பார்க்கத்தான் பால் டப்பா மாதிரி இருக்கான். பயங்கர வில்லனா இருப்பான் போல இருக்கு. அது சரி, ஆனா கபடியை போய் இவன் கூட எப்படி விளையாடுறது? அவனை பார்த்து, ரஞ்சன், கபடி விளையாடி விளையாடி போர் அடிக்குது, வேற ஏதாவது விளையாட்டு விளையாடுவோமா என்று கேட்க, நான் ரெடிதான், வா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் என்று அவள் கையை பிடித்தவனின் கையை உதறிவிட்டு அவள் ஓட, இவன் துரத்த, அவள் தென்னை மட்டை தடுக்கி குப்புற விழ, இவன் வேண்டுமென்றே அவள் மேலே விழ, கட்டி புரண்டு கன்னம் கடித்து முத்தமிட்டு இடையை அளந்து கபடிக்கு பதிலாக இருவரும் காதலாடி கழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் இந்த அழகான காதலுக்கு சாட்சியாய் அசைந்து சிரித்தன தென்னை ஓலைகளும் மாமரத்து இலைகளும். அத்தியாயம் 21. செவ்வாய்க்கிழமை நடக்கவிருக்கும் பரீட்சைக்கு தயாராகிவிட்டாள் மஞ்சரி. ஏற்கனவே 2 நாட்கள் தொடர்ந்து முக்கியமான பாடங்கள் அனைத்தையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் மனோரஞ்சன். அவன் சொல்லிக் கொடுத்த பாடங்களையெல்லாம் இரவில் ஒரு முறையும் அதிகாலையில் ஒரு முறையும் எழுந்து படிக்க நன்கு மனப்பாடமாகிவிட்டது மஞ்சரிக்கு. ஒரு காதலனாக என்னதான் சேட்டை செய்து அவளை சிவக்க வைத்தாலும் கூட பாடம் படிக்கும் சமயத்தில் பக்காவான வாத்தியாராகி விடுவான் மனோரஞ்சன். அங்கே இங்கே என்று அவள் கண்கள் அலைபாய்ந்தால் பதிலுக்கு நெருக்கென்று மண்டையில் ஒரு கொட்டு விடும். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது நிறுத்திவிட்டு திடீரென்று கேள்வி கேட்பான். தெரியாமல் முழித்தால் காதை பிடித்து முறுக்குவான். சனிக்கிழமை மதியம் அனைத்து பாடங்களையும் திரும்ப ஒருமுறை ரிவைஸ் பண்ணலாம் என்று அவளை வர சொல்லியிருந்தான் மனோரஞ்சன். மதியம் சாப்பிட்டுவிட்டு ஜெகநாதனும் ஜெயலட்சுமியும் சொத்து விற்பனை தொடர்பாக யாரையோ பார்ப்பதற்கு கிளம்பி போய்விட இவன் மஞ்சரியை தேடி தோட்டத்திற்கு வந்தான். இப்போதெல்லாம் மனோரஞ்சன் அவர்களுடைய தோட்டத்தை திறப்பதே இல்லை. நேராக இங்கேயே வந்து விடுவான். குளிப்பது, கும்மாளம் போடுவது எல்லாம் மஞ்சரியின் தோட்டத்தில்தான். காலையிலிருந்து வானம் மப்பும் மந்தாரமுமாக எப்போது வேண்டுமானாலும் மழையை பொழிந்து விடுவேன் என்பது போலவே மிரட்டிக் கொண்டிருந்தது. வண்டியை எடுத்துக்கொண்டு இவன் தோட்டத்திற்கு கிளம்ப மழையும் தூரத் தொடங்கிவிட்டது. லேசாகத்தானே பெய்கிறது, வேகமாக போய்விடலாம் என்று அவனும் வண்டியை வேகமாக ஓட்டிக்கொண்டுதான் வந்தான். ஆனாலும் தோட்டத்திற்குள் வருவதற்குள் தெப்பலாக நனைந்து விட்டான் மனோரஞ்சன். கோடை மழை நிமிடத்தில் அடித்து ஊற்றிவிட்டது. மழை நீர் சொட்ட சொட்ட வீட்டிற்குள் வந்தவனை, ஐயோ எப்படி நனைஞ்சிட்டீங்க, பார்த்துட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் கிளம்பி வந்திருக்கலாம்ல என்று மஞ்சரி கவலையாக பேச, நான் ஒன்னும் வெள்ளை கட்டி இல்ல, மழையில கரைஞ்சு போறதுக்கு என்று கிண்டல் பேசினான் மனோரஞ்சன். டவலை எடுத்து வந்து அவன் தலையை துவட்டி விட்டவள் பிறகு அவன் காதோரம் குனிந்து, நீங்க மழையில கரைஞ்சு போற வெள்ளக்கட்டி இல்ல, இந்த மஞ்சரிக்குள்ள கரைஞ்சு போற சக்கரை கட்டி என்றாள் ரகசிய குரலில். அதை கேட்டு சிரித்தவன் பிறகு அதே ரகசிய குரலில், ஆமா மஞ்சு, உனக்குள்ள இந்த மனோரஞ்சன் கரைஞ்சு காணாம போற அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு கிறங்கிய கண்களோடு அவளை நேர்பார்வை பார்க்க மஞ்சரியின் மண்டைக்குள் எச்சரிக்கை மணி ஓங்கி ஒலித்தது. கையில் இருந்த டவலை அவன் கையில் திணித்துவிட்டு நகர்ந்து விட்டாள். தலையை அழுத்தமாக துவட்டிவிட்டு டவலை கட்டிலில் போட்டவன் தலை வழியாக ஈரமாகி இருந்த டிஷர்ட்டை கழட்டி கொடியில் போட்டு பிறகு உடம்பை துடைத்தான். மஞ்சு, கொஞ்சம் கண்ணை முடிக்கோ என்று சொல்லிவிட்டு திரும்பி நின்று ட்ராக் பேண்டை கழட்டி கொடியில் போட்டுவிட்டு டவலை இடுப்பில் கட்டிக்கொண்டான். கொஞ்சம் ஃபேன் போட்டுவிடு மஞ்சு, மனோரஞ்சன் சொல்ல, சுவிட்ச் இங்க தானே என்று சொல்லிக்கொண்டே திரும்பியவள் வெற்று மார்பும் இடையில் கட்டிய டவலோடும் அவன் நின்றிருந்த கோலத்தைக் கண்டு சட்டென்று முகத்தை மூடிக்கொண்டு அந்த பக்கம் திரும்பிவிட்டாள். தன்னுடைய உடலைக் கண்டு வெட்கப்படுகிறாள் என்பதை உணர்ந்து உள்ளுக்குள் சிரித்துக்கொண்டே ஃபேனை போட்டுவிட்டு தலைமுடியை சிலுப்பி சிலுப்பி காய வைத்துக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன். ஏற்கனவே 2 முறை டவலால் துடைத்து விட்டிருந்தபடியால் ஓரளவு காய்ந்து விட்டது. மஞ்சு, வா படிக்கலாம் என்றான். நல்லா படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் என்றாள் சுவரை பார்த்து கொண்டே. இவன் பக்கம் இன்னமும் திரும்பவில்லை. சத்தமே இல்லாமல் அவள் பின்னே வந்து நின்றவன், நான் வேணும்னா அந்த டிஷர்ட்டையே திரும்பவும் போட்டுக்கட்டுமா என்றான். இல்ல இல்ல வேண்டாம்,
அது ரொம்ப ஈரமா இருக்கு. உங்களுக்கு சளி பிடிச்சுக்கும். அவசரமாய் மறுத்து பேசினாள் மஞ்சரி. பரவாயில்ல மஞ்சு, டிஷர்ட் இல்லாம என்னை பார்க்க நீ ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ற. சளியெல்லாம் பிடிக்காது, வா பரவாயில்ல. அவன் சொல்ல இப்போது மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள் மஞ்சரி. அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்த்தனா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வாங்க. அமைதியான குரலில் சொன்னவள் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அவளை பார்த்து கொண்டே மனோரஞ்சனும் அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி ஒரு புரட்டு புரட்டிவிட்டு கேள்விகளை கேட்க பெரும்பாலான கேள்விகளை சரியாகத்தான் சொன்னாள். ஒன்றிரண்டு தப்பாக சொல்ல திருத்தினான். நேற்று மாலையில் சொல்லிக் கொடுத்த படங்களை வரைய செய்து பாகங்களை குறிக்க சொன்னான். சரியாக செய்தாள். வெல்டன் மஞ்சு, நல்ல ப்ரிப்பேர் ஆயிருக்க. எக்ஸாம் நல்லா எழுது. சரி, நான் கிளம்பட்டுமா என்று அவன் எழுந்து கொள்ள, ஐயோ இப்ப வா, வெளியே பாருங்க, மழை இன்னும் விடல, பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க குடை எடுத்துட்டு வந்தீங்களா? நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது மழை பெய்யற மாதிரி தான் இருந்தது, அதனால நான் குடை எடுத்துக்கல. இல்ல பரவாயில்ல, நீங்க இங்கே இருங்க, மழை விட்டதுக்கு அப்புறமா போலாம் என்று மஞ்சரி சொல்ல தலையாட்டி கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டான் மனோரஞ்சன். அவர்கள் அமர்ந்திருந்தது மாமரங்களுக்கு நடுவே இருந்த வீட்டில். எனவே வீட்டிற்குள் குளிர் அதிகமாக இருந்தது. இரு உள்ளங்கைகளையும் சூடு பறக்க தேய்த்து விட்டு கொண்டான் மனோரஞ்சன். இந்த குளிருக்கு எதமா ஒரு பெக் போட்டா சும்மா கும்முன்னு இருக்கும். மஞ்சரியை பார்த்து கொண்டே மனோரஞ்சன் சொல்ல தெரித்து விடுவது போல விழிகளை விரித்தாள் அவள். நீங்க குடிப்பீங்களா? குடிப்பனே. ஆனா நீ நினைக்கிற மாதிரி மொடா குடிகாரம் எல்லாம் இல்ல. மீட்டிங் போகும்போது குடிப்பேன், சும்மா ஒரு 2 பெக், அவ்வளவுதான். அந்த 2 பெக்கையும் சிப்பு சிப்பா மீட்டிங் முடிகிற வரை குடிச்சிட்டு இருப்பேன் என்றவன் அவளோடு ஒட்டிக்கொள்வது போல நெருக்கமாய் அமர்ந்து, மடத்தனமா பேசுறேன் இல்ல மஞ்சு, பக்கத்துல ரதி மாதிரி லெவரை வச்சுட்டு எவனாவது போதையை தேடுவானா என்று சொன்ன மனோரஞ்சன் அவளுடைய இதழ்களை குறிவைத்து நெருங்க இரு கைகளாலும் வாயை இறுக பொத்திக் கொண்டாள் மஞ்சரி. எப்ப பாரு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இனிமே தரமாட்டேன், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் கிஸ் அடிக்கிறதுக்கு எவனாவது பொண்ணாடிக்கிட்ட பெர்மிஷன் கேட்பானடி? இப்ப கூட நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, எனக்கு வேணும், அவ்வளவுதான். அவன் குரலில் இருந்த தீவிரத்தை உணர்ந்து மிரண்டு போய் வாயை பொத்திக் கொண்டு அவன் தன்னை நோக்கி குனிய குனிய தானும் பின்னால் சரிந்து கொண்டிருந்தாள் மஞ்சரி. சரிந்தவளை ஒரு கட்டத்தில் இடது கையால் தாங்கிக் கொண்டவன் மறு கையால் வாயை மூடியிருந்த அவளுடைய விரல்களை மென்மையாக பிரித்தெடுத்து தன்னுடைய வலது கையோடு சேர்த்து கொண்டான். அவன் மூச்சுக்காற்று மேலே பட்டதற்கே தன்னிலை மறந்துவிட்டாள் பெண். போதாதென்று தன் விரல்களோடு அவள் விரல்களை பிணைத்துக் கொண்டு அவன் இருக்க மஞ்சரியின் உடலெங்கும் காமன் கணையாய் சுக மின்னல்கள். ரஞ்சன் என்று மிக பலவீனமாய் முனங்கியவள் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். 2 பேர் நெருக்கி அடித்துக் கொண்டு படுக்கும் அளவிலான பனை நாரினால் பின்னப்பட்ட கட்டில். மஞ்சு, ரகசியமாய் அவள் காதுக்குள் அழைத்தான் அவன். இதயத்தை மயில் இறகால் வருடுவது போல அவ்வளவு இதம் அந்த குரலில். ஆனால் செவிகளுக்கு அவ்வளவு பக்கத்தில் இருந்து இதழ் அசைத்தும் அவள் காதுகளில் விழுந்த அந்த குரல் எங்கோ ஆழத்தில் ஒலிப்பது போல இருந்தது. அதுதான் விந்தை. ஏனோ இடது கை விரல்களை அவன் விரல்களோடு கோர்த்து பின்னிக்கொள்ள இன்னொரு கை அவன் முதுகை ஆசையாய் வளைத்து கொண்டது. அவள் மீதான காதல் காமமாக உருமாறி பொங்கி பெருக உடம்பெல்லாம் பரவிய வெப்பத்தீயை மஞ்சரியை முத்தமிட்டு தணிக்க ஆரம்பித்தான் மனோரஞ்சன். உரிமையோடு அவள் உடலில் உலவிய அவனது விரல்களின் ஜால வித்தையில் சிலிர்த்து நடுங்கியது மஞ்சரியின் மென்மையான தேகம். அவனது ஸ்பரிசத்தை அனுபவித்து சுகித்து கிடந்தவளுக்கு அதை தடுக்க வேண்டும் என்றே தோன்றவில்லை என்பதுதான் விந்தையிலும் விந்தை. அவளிடம் எந்த மறுப்பும் இல்லாமல் போக அதையே சம்மதமாய் ஏற்றுக்கொண்டு அவளை மொத்தமாக கொள்ளையிடத் தொடங்கினான் மனோரஞ்சன். மருத்துவன் அறியாத கட்டில் வித்தைகளே என்பது இல்லை. அவன் அவளை சுகமாய் இம்சித்துக் கொண்டிருக்க மஞ்சரிக்கு உன்மத்தத்தின் உச்சநிலை. பின் விளைவுகள் எதையுமே யோசித்துப் பாராத காதல் கிளிகள் இரண்டும் சுதந்திரமாய் கட்டில் பாடம் பயின்று கொண்டிருந்தன. மழை வரும்.